நாங்க சமீபத்தில் என்னுடைய ஆசான், என்னுடைய ஞானகுரு ஐயா சுகிசிவம் அவர்கள் வாழ்வியல் பயிலரங்கம்னு ஒன்று கோயம்புத்தூர்ல நடத்தினார். அதாவது வாழ்க்கையில குடும்பத்தில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயிலரங்கம் நடத்தினார். அதுல உளவியல் மருத்துவர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அந்த அம்மா சொல்லுச்சு பாருங்க, அந்த செய்தியை உங்ககிட்ட நான் சொல்றேன், முடிஞ்சா அதை செஞ்சு பழகலாங்க எல்லாருமே. அந்த அம்மா சொல்லுச்சு பாருங்க, ஆண்களுடைய மூளைக்கும் பெண்களுடைய மூளைக்கு வித்தியாசம் ஒரு படமா போட்டு காமிச்சுது. ஆண்களுடைய மூளை எப்படி இருக்குதா, பெட்டி பெட்டியா இருக்குது, பாக்ஸ் பாக்ஸா. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வீட்டு ஞாபகம் மட்டும், அந்த பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகுமா, வீட்டை மட்டும்தான் நினைப்பாராமா. வெளியில போனா, ஆபீஸ்க்குள்ள போனா வீட்டு பாக்ஸ் க்ளோஸ் ஆயிரு, ஆபீஸ் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகு. அவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் அந்த பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும், மற்றதெல்லாம் மறந்துடுவாராம். மறக்கிறதுல அது க்ளோஸ் ஆயிருமா. நிறைய வீடுகளில் பாருங்க, இன்னைக்கு கல்யாண நாளா இருக்கு, வந்துடணுமா 6 மணிக்கே வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போவாரு, அங்க போனா மறந்துடுவாரு. ஏன்? அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆயிரு, ஞாபகம் வராது. வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா ரெடியாகி உட்கார்ந்து இருக்கு, பார்த்த பிறகுதான் ஆஹா நம்ம கல்யாண நாளா. பெரும்பாலும் அதை மறக்கிறோமா இல்லையா? போன வாரம் எனக்கு கல்யாண நாளுங்க, போன வாரம் கல்யாண நாள் 35 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், 35 வருஷம் ஆச்சு மாமா, எப்படி கொண்டாடலான்னு கேட்டேன். அந்த மனுஷன் ஒத்த வார்த்தையில பதில் சொன்னார் பாருங்க, 3.5 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் போன்ட்டாரு. 35 வருஷம் வாழ்க்கையை 3.5 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. பெரும்பாலும் அவங்களுக்கு நினைவு இருக்காது. உடனே வீட்டுக்கு வந்த பிறகுதான் அந்த அம்மா தயாராகி இருக்கிறத பார்த்துட்டு, சாரிமா சாரிமா, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, சரிம்மா கிளம்பு கிளம்பு, இன்னும் டைம் இருக்குதும் பாரு. உடனே அந்த அம்மா வேணுன்னு, வேண்டாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா மாட்டேன்னு சொல்லுமா. உடனே நம்ம சரின்னு விட்டுருவாரு. அதான் சொன்னதுதாங்க, அப்படியே அவங்க வேண்டான்னு சொன்னாலும் விடக்கூடாதான். இதுதாங்க வெற்றியின் ரகசியம்னு அந்த அம்மா சொல்லி கொடுத்தது. அப்படியே அந்த அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அந்த அம்மா மனசுக்குள்ள எதிர்பார்க்குமா, அவர் வந்து சமாதானம் பண்ணி, இல்லம்மா போலாம் போலான்னு அங்க கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த பெண்ணுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க உடனே வேண்டான்னு சொன்னா சரி போனது போன்னு விட்டுட்டு போகாதீங்க, எப்படியாவது அவங்கள வற்புறுத்தி கூப்பிட்டு போங்க. அப்படி இல்லையா தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன ரோஜாப்பூ, ஒரு சாக்லேட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பை வெளிப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வெற்றி. சரி, பெண்கள் இதை எப்படி நினைவு வச்சுக்கிறாங்கன்னு பெண்கள் மூளைக்கு அந்த அம்மா போட்டு காமிச்சது பாருங்க. கலர் ஒயர் கண்ணா பின்னான்னு சுத்தி கடந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணுல தொடங்குச்சுன்னா எல்லாம் சுத்தி சுத்தி கடைசியில் அந்த ஒண்ணுலயே வந்து நிற்பாங்க பெண்கள். இதனாலதான் பெண்களுடைய மூளை அமைப்பும் ஆண்களுடைய மூளை அமைப்பு மாறுறதுனாலதான் சிந்தனைகள் வேறு வேறாக இருக்குது. ஆனா அந்த சிந்தனைகள் வேறாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி சிறப்பாக்குறதுங்கிற அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இங்க சமாளிக்கணுங்க. எல்லாமே யாருக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை? எல்லாருக்கும் எல்லா வகையிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. அதை நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்கிற அந்த சமாளிப்பு தெரிஞ்சதுன்னு வைங்க. பெரும்பாலும் இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன், தனியா தான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, மேடம் உங்க கூட யாரு வரலையான்னு. வரல. குறிப்பா என் வீட்டுல அவரை நான் கூப்பிட்டே வர்றதில்லை. ஏன் கூப்பிட்டு வர்றதில்லை தெரியுங்களா? ஒரே ஒரு மேடைக்கு தான் அந்த மனுஷனை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தேன். வந்த அமைப்பாளர் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அக்கா வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. சரி, அந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, நாம நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தைகளை நல்லா பேசணும்னு திருக்குறள் எல்லாம் எடுத்து பேசுற, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின்னு பேசிக்கிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்கிற. ஏன்னா 7:30 எனக்கு நாக்குல வந்து நிக்குது. என்ன சொல்ற? வாழ்ந்தால் எப்படி வாழணும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. வெளியில போயிட்டு வந்த வள்ளுவர் வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. இந்த அம்மா சேந்தர கைத்தையும் பானையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டாப்ல, தண்ணி வேணும்னு சொன்னாரு. அந்த அம்மா மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா, எந்த இடத்திலே குடமும் பானையும் கைத்தையும் விட்டுச்சோ அந்த இடத்தில் அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களா வாழணும்னு பேசிட்டேன்.
எங்காலது ஹார்ட் டிஸ்க்ல பதிவு பண்ண மாதிரி பதிவு பண்ணி இருக்கிறாரு எனக்கு தெரியாது. எங்க வீட்டிலையும் கிணறு இருக்குது, எங்க வீட்டிலையும் கயிறு பக்கெட்டு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து பாருங்க, நான் ஒரு நாள் காலேஜ் போறக்கு பரன்னு வேலை செய்யற இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுனது எனக்கு தெரியல. கரண்ட் போயிடுச்சாட்டு இருக்குது, வயசான மாமியா இருக்குது, தண்ணி மீட்டர் போடாம விட்டுட்டோமே, 10 குடம் தண்ணிய சேர்ந்துலான்னு போய் சேர்ந்தற சாந்தினாரு. சாந்தினால அங்க வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம். சேர்ந்தற கித்தையும் பக்கெட்டையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டேன். என்ன பண்றேன்னு கேட்டாரு. தண்ணி சேரிட்டுறங்கன்னு சொன்னேன். கைய பிடிச்சு வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்தா என்ற துரதிஷ்டா பக்கெட்டையும் கயிறும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்கிறாரு, நிக்கீலே அப்படின்னு. என்னங்க நிக்கீலேன்னு கேட்ட. குடமும் பக்கெட்டையும் நிக்கீலேனாரு. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுன்னு இல்லையா, அதை இப்ப சோதிக்கிறாராமா. சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வர்றோம்னா இந்த சமாளிப்புங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கும், அதை பெருசா பூதாகரப்படுத்திட்டோம்னா அதுல இருந்து நம்ம விடுபட முடியாது. அதையும் லகுவா இப்ப நான் உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றேன்னு, ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா, தூங்கும் போது பூனைய முழுங்குற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான். உடனே கண்ணை முழிச்சா வயிற்றுக்குள்ள ஏதோ கடமுடா பண்ணுச்சு. உண்மையிலேயே நம்ம முழுங்கிட்டோம் டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் டாக்டர் நான் பூனைய முழுங்கின மாதிரியே இருக்குது, வயிற்றுல ஒரு கடமுடா, ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். ஸ்கேன் பண்ணினாரு. அப்படி ஒண்ணு இல்லப்பான்னு சொன்னாரு. நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணினாரு, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு, நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க. அவரு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைனாரு. ஆனாலும் அவனுக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு, பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்கு நம்ம நாட்டுல. ஏலவாழை பார்க்கிற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, நான் அரசியல் சொல்ல 2 கோடிக்கு இட்லி திங்கிற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் கையத்தட்டி என்னை வம்புல மாட்டிராதீங்க, நான் அரசியல் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஏன்னா அதைத்தான் ஹைலைட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த ஆஸ்பத்திரி இருக்குது, புரியறதுக்காக சொன்னேன். அந்த 2 கோடிக்கு இட்லி திங்கிற ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டான். போய் டாக்டர் சொன்னா, டாக்டர் டாக்டர் எங்க ஊர்ல 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைனாங்க, நீங்களாவது சரியா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர்னா. அவர் ஸ்கேன் பண்ணினாரு, ஒண்ணு இல்லை. ஆனா அவர் டெக்னிக்கலா ஒரு வேலையை செஞ்சாரு. அந்த ஸ்கேன்ல ஒரு பூனை படத்தை வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சிட்டு சொன்னாரு, ஆமாப்பா வயிற்றுல பூனை இருக்குதுன்னு. இவன் கேட்டா, டாக்டர் 2 டாக்டர் அங்க ஸ்கேன் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட எப்படி டாக்டர் சிக்கிச்சுண்டே? அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க. நான் லைட்டை போட்டுட்டு எடுத்தேன். லைட் ஆஃப் பண்ணுனதுனால பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுது, லைட்டை போட்டதுனால ஓட முடியலடா, சிக்கிடுது, போடா போயிட்டு அடுத்து வார வாட எடுத்து விட்டுறேன். இப்ப நர்ஸ் வந்து கேட்டுச்சு, டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க டாக்டர், இதை எல்லாமா நீங்க இப்படி பண்ணுவீங்க? அவரு சொன்னார், அம்மா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லம்மா, அவன் மனசுக்குள்ள புனைய முழுங்கின மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா, முதல் அதுல இருந்து அவனை வெளியில கொண்டுட்டு வரலாம். நீ அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சிட்டு ரெடியா நில்லுண்டுடு. அடுத்த வாரம் வந்தா, டே ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், நல்லா உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கட்டு, பூனை வெளியே வந்துருன்னு சொன்னாரு. உட்கார வச்சாரு. நல்லா உள்ளங்கைய மடக்கி நடு மண்டியில நச்சுன்னு கொட்டுனாரு. இவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா. கரெக்டா அந்த அம்மா குறுக்க பூனையை விட்டுச்சு. இப்ப டாக்டர் சொன்னாரு, இங்க பாருடா உன் பிரச்சனை தீர்ந்தது, பூனை எடுத்தாச்சு. போனாரு, ஓன்னு அழுகிறா. அதான் பூனை எடுத்தாச்சேடா, என்னடா பிரச்சனை, எதுக்குடா ஓன்னு அழுகிறேன்? அவன் உடனே சொன்னான், டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர், ஓடும் போது வெள்ளை பூனையா இருக்குது டாக்டர் அப்படின்னா. அப்ப இவன் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இதுதாங்க நாமளும் ஒரு சின்ன பிரச்சனை, அது வீடா இருக்கலாம், வெளியில அலுவலகமா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், பொது இடமா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனைய அதை லகுவா கொண்டு போறதுக்கு தெரியாம பூதாகரப்படுத்தும் போது இந்த கதை நமக்கு பொருந்துது. அப்ப எப்படி இதுல இருந்து விடுபடுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்து தண்ணியில ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல்லு போய் அந்த இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துக்கு, நகரவே நகராது. ஆனா அதே ஆத்து தண்ணியில ஒரு இலைய தூக்கி போட்டீங்கன்னா ஆத்து தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலை போயிட்டே இருக்கு. இது மாதிரி தாங்க நம்ம மனசுக்குள்ள கல்லு மாதிரி ஒரு எண்ணம் பதிய வச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம
மீண்டும் வெளியே வர முடியாது. பல சிக்கலுக்கு நம்ம ஆளாகிட்டு இருப்போம். எப்படி அந்த இலை எங்கெல்லாம் போகுதோ அது மாதிரி நம்முடைய எண்ணத்தை லகுவா வச்சுட்டோம்னா இதை விட வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது. இந்த சூழலுக்கு நம்மளை தயாராக்கிட்டோன்னு வைங்க, இதுதாங்க மகிழ்ச்சி. இது எல்லாம் நீங்க அழகா இதெல்லாம் எங்கிருந்து நம்ம எடுத்துக்க முடியும்? நல்ல அழகா புத்தக திருவிழாவை நடத்துறாங்க. இந்த செய்திகளை எல்லாம் இப்ப நான் எங்கிருந்து எடுத்த? எல்லாம் புத்தகங்களை வாசிக்கிறதுனால, பல சான்றோர்கள் பேசுறத கேட்கறதுனால இதை நம்மனால சொல்ல முடிஞ்சதுன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, யார் அறிவுடையவர்கள் இருக்கிறாங்களோ அந்த நாட்டிலே யாரையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப அந்த அறிவாளிகளாக ஆக்குவது நம்முடைய புத்தகங்கள் தான். அதனால்தான் வால்டேர், ரூசோ போன்றவர்களெல்லாம் எமிலி போன்ற புத்தகத்தை படிச்சதுனாலதான் பிரெஞ்சு புரட்சிக்கே அவர்கள் திட்டார்கள். சொன்னா நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா இது போன்ற புத்தகங்கள் இருந்து கிடைக்குது. ஆனா நாம் இருக்கிற சூழல்ல பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் ஏமாற்றுபவர்களும் ஏமாத்துபவர்களும் ஏமாறுகிறவர்களுமாக இந்த தேசம் மாறி போயிட்டு இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, ஒருத்த 5000 வந்து என்கிட்ட கடன் கேட்டா. நான் சொன்னேன், கடன் அன்பை முறிக்கின்றா, நான் தரமாட்டேன்டான்னு சொன்னேன். கொடுத்தா கொடுங்கக்கா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கக்கா, எது தூட்டுல போய் வாங்குறேன்னா அவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா வாங்குவேன்? வாங்குறனோ இல்லையோ பாருங்கன்னு போனா வாங்கிட்டானுங்க 5000. என் கண்ணு முன்னாடியே ஆட்டிட்டு வர்றா. கூப்பிட்ட நானு, வாடா, அறுத்த கைக்கு அந்த மனுஷன் சுண்ணாம்பு தரமாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா காசு வாங்கினேன்? அவன் சொன்னா, வெரி சிம்பிள் அக்கா, குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு, காலில் போய் விழுந்து என் குலதெய்வமே நீங்க தான் சொன்ன, 5000 கொடுத்துட்டாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. போடா, ஒரு 5000 வாங்கறதுக்கு அடுத்தவங்க காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழநாடான்னு தான் கேட்ட. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, கம்முன்னு இருக்கா, 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தான் எனக்கு அந்த ஆள் காலில் விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்கறதுக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பாக்குறையான்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த செய்திய நம்முடைய ஜானகிராமன் கதையில அழகா சொல்லியிருப்பார். காண்டாமணின்னு ஒரு கதை. வாய்ப்பு இருக்கிறவங்க புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. காண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. ஒரு கணவன் மனைவி உணவு விடுதி நடத்திட்டு இருப்பாங்க. அதுல பக்கத்து பள்ளிக்கூடத்துல இந்த சிறு வேலை செய்யற ஒரு வயதான பெரியவர், இந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யற வயதான பெரியவர் எப்பவுமே இங்க வந்து சாப்பிடுவார். அன்னைக்கு அப்படிதான் மதிய உணவு தயாராகுது. அவர் வர்றாரு, அவர் தான் முதலாளா வர்றாரு, வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அந்த கடை முதலாளி என்ன பண்றாரு, ஏன்னா எல்லாம் பொட்டலங்கள் வாங்குற வருவாங்க, உணவு பொட்டை, அதனால பொட்டலம் கட்டலான்னு எடுத்து குழம்ப ஊத்தும் போது அதுல ஒரு விஷப்பாம்பு உளுந்து கிடக்குது. அவர் பதறி போறாரு, ஐயோ குழம்புல விஷப்பாம்பு விழுந்திருக்குதே, அதை அந்த பெரிய மனுஷனுக்கு நம்ம கொடுத்துட்டோமே, வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு தடுக்கலாம் அவர் வெளியில வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையை எடுத்துட்டு போட போறாரு. போட்டுட்டு அதுக்கான காசை கொடுக்கிறாரு. இவர் நடுங்கிட்டே காசை கையில வாங்கிட்டு சாமியை கும்பிடுறாரு. ஏன்னா அங்க ஒரு சிவாலயம் இருக்குது, சிவசிவாங்கிற எழுத்து அவர் கண்ணுல படுது. பார்த்துட்டு எந்த இதுவும் வராம என்னை காப்பாத்தி விடு அப்பா, இதுல ஏதாச்சும் நான் சிக்கிடக்கூடாது, ஆண்டவா சிவா என்னை காப்பாத்தி விட்டீங்கன்னா உனக்கு பெரிய காண்டாமணி வாங்கி வைக்கிறேன்னு கும்பிட்டா. ஆனா என்ன இதுன்னா அடுத்த நாள் அவர் இறந்துட்டாரு. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லுச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு, அதனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கொண்டே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப இவருக்கு என்னன்னா, ஆகா பெரிய குற்றத்திலிருந்து நாம தப்பிச்சிட்டோம், ஒரு சமயம் கடைசியா எங்க சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு உடல் கூறு பரிசோதனை பண்ணி அதுல இங்க சாப்பிட்டதுல தான் விஷம்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணுமே, நல்ல வேலை எந்த இதுவும் தெரியல, அதனால இறைவனுக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டு காண்டாமணியை வாங்கிட்டு வந்து கோயில்ல கட்டிட்டாரு. தெரியும், காண்டாமணினா பெரிய மணி. நீங்க 3 வேளையும் அங்க ஆழகால பூஜை நடத்தும் போது காலையில இந்த காண்டாமணி டன்னு அடிக்கும் போது இந்த உணவு விடுதி நடத்துற ஒரு காதுல அந்த சத்தம் விழு. யார் ஞாபகம் வருவாங்க தெரியுங்களா? அந்த பெரியவர் ஞாபகம் வரு, உணவு ஞாபகம் வரு, விஷப்பாம்பு ஞாபகம் வரு. அவர் அதிலிருந்து மீண்டதுக்குள்ள மத்தியான பூஜை டன்னு திரும்ப அந்த நினைவு, அங்க மணி அடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும். இந்த கதையை இப்படி முடிப்பாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பித்து விடலாம்,
குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபொழுதும் நம்மால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை ஜானகிராமன் அவர்கள் முடிக்கிறாருன்னு சொன்னா, இது மாதிரி எத்தனையோ எழுத்துக்கள்ங்க, எத்தனையோ புத்தகங்கள் இந்த மண்ணில புரட்சியை செஞ்சிருக்குது. அதனாலதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வாழ்ந்த இந்த மண்ணில அவர் அழகா எழுதினாரு, காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளில் வைத்தாலும் அது வெடிக்கும், புரட்சி செய்யும்னு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீங்க அழகா சின்ன பிள்ளை எவ்வளவு அழகா பேசிச்சு நம்ம பார்த்தோம். நூலைப்படி சங்கத்தமிழ் இதெல்லாம் மனப்பாடம் பண்றதே சிறப்புங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பிள்ளைகளுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு செல்போன் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் பிரிச்சிடுது. அன்னைக்கெல்லாம் வீடே வாழ்க்கையை கொடுத்தது. வீடுன்னு வச்சோம், படின்னு வச்சு கட்டுனோம், வாழ்க்கையை படி, அடுத்தது நடைன்னு வச்சு கட்டுனோம், படித்தபடி நட, கூடாரம்னு வச்சிருந்தோம், அத்தனை பேரும் கூடி உட்கார்ந்து இருந்தோம். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி நங்கையா கொழுந்தியா நாத்தனாரு மாமனாரு சம்பந்தி உறவுகளோடு சேர்ந்து உட்கார்ந்து இருந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, புரிதல்னா என்ன, பிரிதல்னா என்ன, அழுகைனா என்ன, மகிழ்ச்சினா என்ன, துன்பம்னா என்ன, அத்தனையும் அந்த வீடு நமக்கு பாடமா கத்து கொடுத்தது. இன்னைக்கு நம்ம வீடு எப்படி கட்டிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கெல்லாம் அட்டாச்சு அவுட் ஹவுஸ்னு போட்டு தான் கட்டுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் அவுட் ஹவுஸ்ல கொண்டு போய் வைக்கிறோம். எதெல்லாம் அவுட்டர்ல இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டோமா இல்லையா? எதெல்லாம் அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல எதெல்லாம் அவுட்டர்ல இருந்தது? கழிவறையும் குளியல் அறையும் அவுட்டர்ல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கழிவறையும் குளியல் அறையும் அட்டாச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அட்டாச்சில் இருக்கிற பெரியவங்களை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி இருக்கிறோம். அன்னைக்கு வீடு வாழ்க்கையை கத்து கொடுத்தது, இன்னைக்கு வீட்டு அமைப்பே நம்முடைய வாழ்க்கையை சிதைக்குது. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிற 35 வருடங்களுக்கு முன்னால என்னுடைய திருமண வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிற, அன்னைக்கெல்லாம் படுக்கையறைன்னு தனி கிடையாதுங்க. புதிதா கல்யாணமானா அவங்களுக்கு ஒரு தெர ஓடுவாங்க, அவ்வளவுதான். பகல்ல பார்க்க முடியாது, இரவுல பேச முடியாது. மாமியா வேற காத கூர்மையா நிலவுல வச்சே படுத்திருக்கு. தலையன மந்திரம் ஏதாச்சும் போடுறாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்க்க முடியாது, பேச முடியாத சூழல். ஒரு நாள் எங்க வீட்டு கோஷ்டி எல்லாம் பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். வந்தாரு என் வீட்டுக்காரர், எல்லாரும் எங்கேனாரு. எல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க பொங்க வைக்க. வீட்டுல என்ன இருக்குதுன்னாரு. ஒரு பரவசம், தனிமையில பாக்குறோம், தனிமையில பேசுறோம், ஒரு பரவசம். ஓடி போய் சமையல் அறையில பார்த்தா பழைய சோறு தான் இருந்தது. பழைய சோறு தான் இருக்குதுன்னு எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு வானாரு. அன்னைக்கு கொல்லப்புறம்னு ஒன்று இருந்த அந்த அடையாளங்களையெல்லாம் இன்னைக்கு அழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொல்லப்புறம்னே ஒன்று கிடையாது. எடுத்துட்டு ஓடி போனா 10 எரும மாடு கறக்குது, கட்டி தயிர் எடுத்து போட்டு கொண்டுட்டு போய் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட கொடுக்க சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வந்துடுச்சு. வந்துட்டாங்களேன்னு ஓடி போய் இப்போ சட்டி வானையை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நான் அங்கே நிற்க, அவர் அங்கே நிற்க. வந்த மாமியா சமையல் அறையில் போய் கத்துது, லபோ லபோன்னு. தெரியுண்டி எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்திக்கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து திருட்டு போய் அறியாம இருந்தியான்னு அது கத்துது. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஓ நம்ம பழைய சோறுன்னு எடுத்தோம்ல அது புண்ணாக்கு, அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட யோசிச்சு பாருங்க. இந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்குதான்னு நீங்க சொல்லுங்க. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு எப்படிங்க? இதே மண்ணில் தானே நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே நூற்றாண்டுல தானே நம்ம இன்னைக்கு எப்படி எல்லாம் இழந்து இருக்கிறோம். இன்னைக்கு அந்த செல்போன்ல ஒரு பொண்ணு வந்து அப்பா கிட்ட சொல்ற, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன்பான். அவர் கேட்டாரு, அவர் எப்படிமா உங்ககிட்ட வந்து சிக்குனான்? இன்டர்நெட்ல தேடினோம், சரி பேஸ்புக்ல பார்த்துட்டோம், ஸ்கைப்ல ப்ரப்போஸ் பண்ணோம், இப்ப 3 மாசமா வாட்ஸ்அப்ல காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடனே அப்பா பார்த்தார், அப்படியாமா, அப்ப இது உருப்படாத காதல். ஒண்ணு பண்ணு, கல்யாணம் ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போய்க்கோ, பிளிப்கார்ட்ஸ்ல பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுள்ல பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல போட்டு வித்துட்டு போயிட்டே இருன்னு சொல்ற ஒரு கலாச்சாரமாக இன்னைக்கு அந்த செல்போன்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குதுன்னா, தயவு செய்து பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுங்க. பையன் சொன்ன மாதிரி செல்போனை அளவா பயன்படுத்துங்க. அது ஏன்னா அது இல்லைன்னா நம்ம செத்தே போயிருவோம். ஒரு சட்டம் மட்டும் நம்முடைய
தமிழக அரசு போட்டுட்டுங்க, நாளைக்கே ஒரு நாள் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. கொரோனா சட்டங்களை விட செல்போன் பயன்படுத்த முடியலன்னு சாவு எண்ணிக்கை அதிகமா போயிரு. அது எல்லாரையுமே ஈர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேங்க. அதாவது புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரு, வாழ்நாள் எவ்வளவு ஒரு மனிதனுக்குன்னு. ஒரு சீடன் சொன்னா 70 வருஷம்னா இல்லைனாரு, 60 வருஷம்னா இன்னொரு சீடன் இல்லைனாரு, 50 வருஷம்னா இன்னொரு சீடன் இல்லைனாரு. அப்போ சீடர்கள் கேட்டாங்க, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 50 வருடம் கூட வாழ மாட்டானான்னு கேட்கும்போது புத்தர் சொன்னாரு, இல்லை, ஒரு நொடி பொழுதுதான் வாழ்க்கைனாரு. ஒரு நொடி பொழுதுனா ஒரு நொடி பொழுது இல்லை, ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்றோம் பாருங்க, ஒவ்வொரு நொடியும் நம்ம அர்ப்பணிப்போடு வாழ்கிறோம் இல்லையா, அதுதாங்க வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கை எப்படி தொடங்கி எப்படி முடியுது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிரு. ஒரு நாள் நிலத்தை கிழிச்சு கீறிட்டு ஒரு புழு வெளியில வருது. புழு வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நாள் அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிடுது, பூச்சி மகிழ்ச்சியா இருக்குது. கொஞ்ச நாள்ல அந்த பூச்சியை வண்டு சாப்பிடுது, வண்டு மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நாள் வண்டை தவளை சாப்பிடுது, தவளை மகிழ்ச்சியா இருக்குது. கொஞ்ச நாள்ல தவளை நுணலும் தன் வாயால கெடும்னு பாம்புக்கு இரையாகுது, பாம்பு மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நாள் கழுகு அப்படியே உயரமா பறந்துட்டு இருந்த அந்த கழுகு கீழே பார்த்துது, அந்த பாம்பு ஊர்ந்துட்டு இருந்தது, ஒரு நூடுல்ஸ் மாதிரி அது கண்ணுக்கு பட்டுது, வந்துச்சு, கொத்துச்சு, சாப்பிட்டுச்சு. கழுகு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நாள் அந்த கழுக வேடன் ஒருத்தன் வேட்டையாடி கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு, கழுகு 65 செஞ்சு கொடுனா, செஞ்சு கொடுத்தா, சாப்பிட்டா. வேடன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு வேடன் செத்தா. வேடனை கொண்டு போய் மண்ணுல புதைச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண்ணை கீறிட்டு புழு வந்தது. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. புழுவுல தொடங்கி புழுவுல முடிகிற வாழ்க்கைக்குள்ளதான் நாம என்னமோ 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து தேடுன அத்தனையும் நம்ம சுமந்துக்கிட்டு கொண்டுட்டு போற மாதிரி மனிதர்களை மதிக்காமல், உறவுகளை மதிக்காமல் நம்ம ஓடோடுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அலெக்சாண்டர் ஒன்ன நமக்கு சொன்னாரு, உலகத்தையே தன் நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டரும் கூட ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு போனாரு. சாகும் பொழுது மருத்துவரெல்லாம் என்னுடன் வர வேண்டும், பாடையிலே என்னுடைய உடலை எடுத்து செல்லும் போது நான் தேடிய புண்ணும் பொருளையும் என் மேல வீசிட்டு வரணும், என் கையை 2ஐயும் விரிச்சு வண்ணம் வச்சுட்டு போகணும்னாரு. எதுக்குன்னு கேட்கும் பொழுது, உயிரை காக்கக்கூடிய மருத்துவரும் கூட போகின்ற உயிரை தடுக்க முடியாது. அதே மாதிரி தேடிய செல்வம் எதுவும் நம்மோடு வராது. அதே சமயம் உலகத்தையே தன் நிழலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டனும் கூட இந்த மண்ணை விட்டு போகும்போது வெறும் கையோடு தான் போகிறான் என்பதை உலகம் உணர வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. உறவுகளோடு வாழ்வதுதாங்க வாழ்க்கை. உறவு என்பது அழகிய புத்தகங்கள். அதுல சில பக்கங்கள் தவறுடையதாக இருக்கலாம், பல பக்கங்கள் தவறுடையவதாக இருப்பதற்காக புத்தகங்களை ஒருபொழுதும் இழந்தாதீர்கள். உறவுகளோடு வாழுங்கள், மகிழ்ந்து வாழுங்கள். உன்னுடைய நாள் குறுகிய நாள், அந்த குறுகிய நாளிலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வருவதற்கு சின்ன சின்ன செயலையும் கூட பாராட்டுங்கள், பாராட்டுங்கள், பாராட்டுங்கள். பாராட்டில்தான் வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்கிறது என்று சொல்லி வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.